ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒருத்தனை புடிச்சிட்டா ஆண்டவருக்கு அவர் ஆசீர்வதிக்கிற மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே அப்படி இருக்கும். அப்படி அள்ளி விடுவாரு. வானத்தின் பலகனியை திறக்கிறாருன்னு இருக்குல்ல, இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டுட்டாரு, கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் கணக்கே பார்க்க மாட்டார் நம்ம ஆண்டவர். சாலமோன் வந்து ஞானத்தை தான் கேட்டான். அந்த கேள்வி அவருக்கு என்னவாயிருச்சு? அந்த ஜெபம் பிடிச்சிருச்சு. உடனே சொல்றாரு, என்ன ஞானம் அதையும் கொடுக்குறேன், கேளாத ஐஸ்வர்யம் தரேன் வச்சுக்கோ அப்படிம்பாரு. ஆபிரகாம் கிட்ட கேட்பார், ஆபிரகாம், ஆண்டவரே இந்த தேசத்தை எனக்கு எப்போ தருவீங்க, எவ்வளவு தருவீங்க? உடனே ஆண்டவர் சொல்வார், தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டுமோ அந்த மாதிரி நட அப்படிம்பார். அவர் எந்திரிச்சு கானானை நடப்பாரு. நடந்து முடிஞ்ச உடனே கர்த்தர் சொல்வாரு, எல்லையை நோட் பண்ணிக்க அப்படிம்பார். சரி ஆண்டவர், என்ன எல்லை? ஐபிராத் நதி முதல் கொண்டு எகிப்தின் நதி வரைக்கும். இவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? இஸ்ரவேல்ல இருக்கிறார், கானானுக்குள்ள. கானான்ல எவ்வளவு நடந்தோ அதான தரணும், அதான மெத்தடு. கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார் தெரியுமா? 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் ரெண்டுல இருக்கும். நீங்க அப்புறம் வாசித்து பாருங்க. ஆதியாகமத்துல ஆண்டவர் சொல்வாரு, ஐபிராத் நதி முதல் கொண்டு எகிப்தின் நதி வரைக்கும் அள்ளி கொடுக்குறாரு. ஈராக்கை எடுத்துக்கோ, சிரியா எடுத்துக்கோ, லெபனான் எடுத்துக்கோ, இந்த பக்கம் ஈஜிப்ட பாதி எடுத்துக்க. ஆண்டவரே கானான் தானே நடந்த வச்சுக்க. அதான் நம்ம ஆண்டவர். ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார்னா இடம் கொண்டு போகாத மட்டுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிப்பார். இப்போ அந்த தேவன் அப்படித்தான் இருக்கிறார். முன்னொரு காலத்தில் ஒரு அரசனின் படையில் அநேக யானைகள் இருந்தன. அவைகளில் ஒன்று மிகவும் வலிமையானது. அது மட்டுமல்ல, அது மிகவும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு யானை. சிறந்த திறமை வாய்ந்தது. யுத்த களத்திலே அந்த யானைக்கு ஒப்பாக எந்த யானையும் பார்க்க முடியாது. எந்த யுத்த களத்திற்கு அதை அனுப்பினாலும் அது வெற்றியோடு தான் திரும்பி வரும். பல 100 யானைகளுக்கு மத்தியில் அந்த அரசனால் மிகவும் நேசிக்கப்பட்ட யானை அது. காலங்கள் உருண்டோடின. அந்த யானைக்கும் வயது முதிர்ச்சி ஏற்பட்டது. அதன்பின் அரசன் அந்த யானையை யுத்தத்திற்கு அனுப்பவில்லை. என்றாலும் அரசனின் யானை கூட்டங்களுடனே அது வளர்ந்து வந்தது. ஏனென்றால் அந்த யானையை அரசன் பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள் ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் அது கொடுத்தது. ஒரு முறை தண்ணீர் குடிப்பதற்காக அருகில் இருந்த குளத்திற்கு அந்த யானை சென்றது. அதன் கால்கள் அங்கே இருந்த சகதியில் மாட்டிக்கொண்டது. கொஞ்சம் கொஞ்சமாக சகதியினுள் மூழ்க ஆரம்பித்தது. அது தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அதனால் வெளியே வர முடியவில்லை. யானையினுடைய பிளிரலை கேட்ட சுற்றி இருந்தவர்கள் யானை பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தார்கள். அரசனுக்கும் இந்த செய்தி சென்றடைந்தது. இது அரசனுக்கு மிகவும் விருப்பமான யானை என்பதால் எல்லோருக்குமே இப்பொழுது ஒரு பயம் உண்டானது. அரசன் குளத்தின் கரைக்கு வந்து சேர்ந்தான். மக்கள் கூட்டமும் பெருகிவிட்டது. அதை வெளியே எடுக்க எல்லா விதமான முயற்சிகளும் செய்யப்பட்டன. ஆனால் அதை வெளியே கொண்டு வர முடியவில்லை. அந்த நேரத்தில் அரசவையிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற மந்திரி ஒருவர் அந்த வழியாக வந்தார். சூழ்நிலைகளை புரிந்து கொண்ட அவர் அரசனிடத்தில் போய் யுத்தத்தில் பயன்படுத்தப்படும் முரசுகளை கொண்டு வந்து சுற்றி நின்று அடித்தால் நல்லது என்று கூறினார். அரசன் ஆணையிட முரசுக்காரர்கள் சுற்றி வந்து நின்று யுத்தத்தில் அடிப்பது போல முரசனை அடித்தார்கள். இப்பொழுது அந்த யானையினுடைய அசைவுகளிலே ஒரு வித்தியாசம் காணப்படத் தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக எழுந்து சேற்றை விட்டு வெளியே வந்தது. அனைவருக்கும் அது ஆச்சரியமாக இருந்தது. அதன் சரீரத்தில் இப்பொழுது பலவீனம் காணப்படவில்லை. அதன் உள்ளத்தில் ஒரு உற்சாகமூட்டல் தேவையாக இருந்தது, அவ்வளவுதான். நமது வாழ்க்கையிலும் நமது வயது எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் உற்சாகமூட்டலும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. நாம் பலருக்கு பயனுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை உணரும் பொழுது நாம் உற்சாகத்தோடு செயல்படுகிறவர்களாக வாழ முடியும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் சுகத்திற்காக கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எதிர்மறையான காரியங்களை பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு கடவுள் கொடுத்திருக்கும் சிறந்த காரியங்களுக்காக அவரை துதிப்பவர்களாக, அவருக்கு நன்றி சொல்பவர்களாக வாழ வேண்டும். நம்மை சுற்றி நாம் பார்க்கும் சிறந்த காரியங்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே பெருக்குகிறது என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. என்ன செய்வோமா? This video sponsored by BuyMode app. இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் BuyMode ஆப் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஆன்லைன் பொருள் எல்லாமே நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க. ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு டைமுக்கு நம்ம என்ன டைமுக்கு வைக்கிறோமோ டைமுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஷிப் BuyMode ஷாப்பிங் ஆப். தேங்க்யூ.